வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது கொஞ்சம் கூட மிச்சமாகாமல் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஹெல்த்தியான இந்த வெரைட்டி ரைஸுக்கு குடமிளகாய் முட்டை பொரியல் ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொரியலை செஞ்சுக்கோங்க. பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய், சின்னதாக 6 பல் பூண்டு. பூண்டு பெருசாக இருந்தால் 4 பல் போதும். பெரிய பூண்டு பல்லாக இருந்ததுன்னா 2ஆக நறுக்கி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அளவான தீயிலேயே வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, இந்த மாதிரி குறகுறப்பாக தான் அரைக்க முடியும். வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 10-12 பல் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். பூண்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு சாதத்தை சேர்த்துடலாம். 3 கப் அளவு சாதத்தை உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். சாதம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்துப்பருப்பு, மல்லியை இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 30-40 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த பவுடரையும் போட்டு கலந்து விட்டுடலாம். குறைஞ்ச தீயிலேயே 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிஃபனில் போட்டிருக்க இந்த சாதம் பூண்டு சாதம் இல்லை. இந்த சாதத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.